ரொம்ப நல்லது யஷ்வந்த், நீங்க ரொம்ப ஜென்டில்மேன். நான் உங்க நம்பரை என் பேத்தி மீரா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், சரியா என்று பவானி அம்மா கேட்டார். முக்கியமான நபர்களுடனான தனது தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதில் அவர் எப்போதும் தயங்கியதே இல்லை. ஆதித்யா யஷ்வந்த் பற்றி சொன்ன அந்த ரகசியத்தை கேட்ட பிறகு அவனுடன் ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பை அவர் எப்படி தவறவிடுவார்? பவானி அம்மா யஷ்வந்திடம் காட்டிய அந்த அசாதாரண கவனத்தை காவ்யாவாலும் நிதினாலும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. காவ்யாவுக்கு பொறாமையில் கன்னங்கள் தக்காளி போல சிவந்து எரிந்தன. அவளது கைகள் கோபத்தில் இறுக்கமாக மூடிக்கொண்டன. அவளுடைய பார்வை தற்செயலாக மீரா மீது விழுந்தது. மீரா, இந்த ரவுண்ட்ல நீ படுதோல்வி அடைஞ்சிட்டு என்று சொல்வது போன்ற ஒரு ஏளன புன்னகையுடன் காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா பற்களை கடித்தாள். அவளுக்குள் விரக்தியும் பொறாமையும் கலந்த ஒரு எரிமலை வெடிக்க காத்திருந்தது. அவள் மீராவை அங்கேயே கீழ்த்தெறிய விரும்பினாள். ஆனால் அதை தன் பாட்டியின் பிறந்த நாளில் செய்தால் அது அவளுக்கே பெரிய சிக்கலை தரும் என்று அவளுக்கு தெரியும். சரி, குட் நைட் பவானி அம்மா, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே என்று யஷ்வந்த் சற்று குனிந்து விடை பெற்றான். உங்களுக்கும் குட் நைட் யஷ்வந்த், பார்த்து போங்க என்று பவானி அம்மா அன்புடன் பதிலளித்தார். கிளம்புவதற்கு முன் மீரா தன் தோழிகளுக்கு கையசைத்து விடைபெற்றாள். அவர்கள் யஷ்வந்திடம் கேட்க ஆயிரக்கணக்கான கேள்விகளுடன் துடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் மீரா அவர்களை இப்போதைக்கு அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் அங்கிருந்து யஷ்வந்துடன் கிளம்பினாள். கார் பார்க்கிங் பகுதிக்கு செல்லும் வழியில் மீரா அன்று மாலை முழுவதுமே இல்லாத ஒரு உண்மையான மென்மையான புன்னகையை யஷ்வந்திடம் உதிர்த்தாள். அவளது கண்கள் இப்போது ஆர்வத்தில் மின்னின. சரி யஷ்வந்த், எல்லாம் ஓகே. ஆனா அந்த தி லாஸ்ட் கிஃப்ட், அது நிஜமாவே யாருக்காக என்று கேட்டாள். அவளுடைய நீண்ட நேர ஆர்வம் இப்போது இறுதியாக வெளிப்பட்டது. யஷ்வந்த், இப்போ உண்மையை சொல்லு, அந்த கடைசி கிஃப்ட் நிஜமாவே யாருக்காக? மீரா ஒரு அழகான குறும்பான புன்னகையுடன் அவனை கேட்டாள். யஷ்வந்தை எப்படியாவது வம்புக்கு இழுக்க வேண்டும் என்ற நோக்கம் அவளது மென்மையான குரலில் இழைந்திருந்தது. கார் பார்க்கிங் பகுதியின் மங்கலான வெளிச்சத்தில் அவளது கண்கள் ஆர்வத்தில் மின்னின. யஷ்வந்த் பதிலுக்கு ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். அவனது பார்வையில் ஒருவிதமான தீவிரம் இருந்தது. நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல மீரா, இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆளுக்காக வாங்கினது. ஓஹோ, எனக்கு தெரியும், நீ அதை 5-6 தடவை சொல்லிட்ட. ஆனா அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு மட்டும் நீ மூச்சு விடவே இல்லையே என்று புருவத்தை உயர்த்தி அவனை துருவி பார்த்தாள் மீரா. ஒருவேளை உனக்கு ஏதோ சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் எடுத்துக்கலாமா? இஸ் தேர் சம்மன் ஸ்பெஷல் இன் யுவர் லைஃப்? அவளுடைய அந்த நேரடி கேள்வியை கேட்டு யஷ்வந்த் சத்தமாக சிரித்தான். அப்படியும் சொல்ல முடியாது, ஆனா ஒரு விதத்துல அது உண்மைதான்னு வச்சுக்கோய. அவ தன்னை அவ்வளவு ஸ்பெஷலா நினைச்சுக்கலனாலும் என் பார்வையில அவ எப்பவுமே ரொம்ப யூனிக் தான். அவளை பத்தி நான் எப்பவுமே ஒரு உயர்வான இடத்துல தான் வச்சிருக்கேன். சரிதான் மிஸ்டர் மர்மம், இப்போதைக்கு எதையும் சொல்ல மாட்டார் போல என்று மீரா சிந்தனையுடன் தலையசைத்தாள். அவனது தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று முடிவு செய்து பேச்சை மாற்ற முயன்றாள். ஆனால் அவள் அடுத்த கேள்வியை கேட்பதற்குள் யஷ்வந்த் எதிர்பாராத ஒன்றை செய்தான். அவனது அந்த திடீர் செயல் மீராவை ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது. அவன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறிய அழகான பரிசு பெட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்தா, இது உனக்கு என்றான் யஷ்வந்த் இதழ்களில் ஒரு மென்மையான புன்னகையுடன். மீரா தன் புருவங்களை உயர்த்தி நம்ப முடியாமல் அந்த பெட்டியை பார்த்தாள். என்னது, இதுவா? இப்பதானே இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆளுக்குன்னு சொன்ன. Why are you giving it to me? ஆமா, அதேதான் இப்பவும் சொல்றேன் என்று யஷ்வந்த் பதிலளிக்க ஒரு குறும்பு புன்னகை அவன் உதட்டோரத்தில் தவழ்ந்தது. மீரா, நீ ஒரு ஸ்பெஷலான ஆள் இல்லையா? ஆர் யூ நாட் ஸ்பெஷல் இனஃப் ஃபார் திஸ்? யஷ்வந்தின் அந்த வார்த்தைகளும் அந்த திடீர் பரிசும் மீராவை நிலைக்குலைய வைத்தன. அவள் தன் இமைகளை வேகமாக சிமிட்டினாள். அவளது இதயம் ஒரு நொடி துடிப்பை நிறுத்திவிட்டு மீண்டும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. தன்னை அறியாமலேயே அவளது கன்னங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக மாறின. தான் இதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அவளது மனம் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருந்தாலும் அவளது ஆழமான இதயம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியில் லேசானது போல உணர்ந்தாள். சரி, அப்படியே கையில வச்சுட்டே இருக்காதே, பிரிச்சு பாரு என்று யஷ்வந்த் அவளை உற்சாகப்படுத்தினான்.
அவனது புன்னகை இப்போது இன்னும் விரிந்து அவளை அந்த பரிசை திறக்க தூண்டியது. ஓகே என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு அந்த பரிசு உரையை மிகவும் கவனமாக பிரித்தாள் மீரா. அவள் ஒரு கணம் தயங்கி பின்னர் உள்ளே இருந்த அந்த சிறிய பெட்டியை திறந்தாள். உள்ளே இருந்ததை கண்டதும் அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது ஒரு நேர்த்தியான பெண்டன் நெக்லஸ். மிகவும் எளிமையாகவும் அதே சமயம் ஒருவிதமான ராஜ கம்பீரத்துடனும் இருந்தது. அந்த வைரக்கல்லின் மின்னொளி மீராவின் முகத்தில் பிரதிபலித்தது. இந்த கிஃப்ட் உனக்குதான். இது ஒரு 20 lakhs இருக்கும் என்றான் யஷ்வந்த். அவனது புன்னகை விரிந்தது. அந்த சாதாரண பரிசை கொடுப்பதில் அவன் ஒருவிதமான ஆத்மார்த்தமான பெருமிதத்தை உணர்வது அவனது முகத்திலேயே தெரிந்தது. தேங்க்ஸ் யஷ்வந்த் என்று மீரா தன் முகத்தில் பரவிய அந்த வெட்கத்தை மறைக்க முடியாமல் கூறினாள். உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல். நிச்சயமா உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐ வாஸ் வெரி ஷுர் அபவுட் இட் என்று யஷ்வந்த் மிகுந்த நம்பிக்கையுடன் புன்னகைத்தான். அவனது குரலில் இருந்த ஒரு மென்மை அந்த பரிசு விலை உயர்ந்ததாக இல்லாவிட்டாலும் மீராவை அந்த இடத்தில் உலகிலேயே மிகவும் ஸ்பெஷலான பெண்ணாக உணர வைத்தது. அவளது ஆர்வம் இப்போது கட்டுக்கடங்காமல் மேலோங்கியது. ஆக்சுவலி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஷால் ஐ ஆஸ்க் என்று மீரா கேட்டாள். தாராளமா கேளு. ஐம் ஆல் இயர்ஸ் என்று யஷ்வந்த் ஒரு காரில் சாய்ந்து கொண்டு அவளது எண்ணங்களை கேட்க தயாரானான். யஷ்வந்த், என் பாட்டிக்கு 160 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நெக்லஸ் வாங்கி தந்துட்டு எனக்கு ஏன் வெறும் 20 lakhs மதிப்புள்ள ஒரு சாதாரண பெண்டன் நெக்லஸ் வாங்கின? எனக்கு மட்டும் ஏன் இந்த சிம்பிள் கிஃப்ட்? அப்புறம் இதுதான் எனக்கு பிடிக்கும்னு நீ எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற என்று மீரா தன் குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் ஒன்றாக கலந்து கேட்டாள். யஷ்வந்தின் புன்னகை இப்போது இன்னும் குறும்பாக மாறியது. அது ரொம்ப சிம்பிள் மீரா என்று அவன் ஒருவிதமான கிண்டலான அதே சமயம் ஆழமான குரலில் சொன்னான். ஏன்னா நீ ரொம்ப பகட்டான மத்தவங்க கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிற ஜுவல்ஸ விரும்புற பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார் ஓட்டினாலும் உன்கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான எதையும் நான் பார்த்ததில்ல. யூ ஆல்வேஸ் கீப் இட் கிளாசி பட் லோ கீ. அதனால நீ இந்த மாதிரி எளிமையான அடக்கமான ஒரு விஷயத்தை தான் விரும்புவேன்னு நான் நினைச்சேன். ஆம் ஐ ராங்? மீராவால் இப்போது புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் யாரோ ஒருவரால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட உணர்விலும் திளைத்தாள். யஷ்வந்த் அவளை ஒரு எக்ஸ்ரே எடுப்பது போல சரியாக படித்திருந்தான். அதுதான் உண்மை. மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆடம்பரமான நகைகளை அணிவது அவளுக்கு ஒருபோதும் பிடித்ததில்லை. அவள் ஆரவாரம் இல்லாமல் தனது ஆளுமையை பிரதிபலிக்கும் நுட்பமான விஷயங்களையே எப்போதும் விரும்பினாள். கடந்த காலத்தில் பல ஆண்கள் அவளை கவர வேண்டும் என்பதற்காக மிக விலையுயர்ந்த வைரங்களையும் தங்கத்தையும் பரிசளிக்க முயன்றனர். ஆனால் அவை எதுவுமே அவளை கவரவில்லை. மாறாக ஒருவிதமான சங்கடத்தையே தந்தன. ஆனால் யஷ்வந்த் அவளுக்கு முதல் முறையாக மிக சரியான சிந்தனையுடனும் எளிமையுடனும் ஒரு பரிசை கொடுத்திருந்தான். அவனால் நினைத்திருந்தால் ஒரு நிமிஷத்தில் அவளுக்கு இன்னும் பல கோடி ரூபாய்க்கு பரிசுகள் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அவன் அதை அவளது ரசனைக்கு ஏற்ப எளிமையாக வைத்திருக்க தேர்ந்தெடுத்தான். அவன் மீதான அவளது மரியாதை அந்த நொடி பல மடங்கு உயர்ந்தது. நாட் பேட் யஷ்வந்த், நீ ஒரு நல்ல அப்சர்வர் என்று மீரா அவனது சிந்தனையை கண்டு வியந்து சொன்னாள். உண்மையில் யஷ்வந்த் மீராவுக்கு சரியான பரிசை தேடி எடுக்க முடிந்ததற்கு காரணம் அவனது உள்ளுணர்வு மட்டுமல்ல, அந்த லக்ஸரி ஸ்டோரில் இருந்த சேல்ஸ் கேர்ள் காவ்யாவின் உதவியும் தான். காவ்யா தான் மீரா மற்றும் பவானி அம்மா இருவரையும் பற்றி பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த பரிசுகளை பரிந்துரைத்திருந்தாள். யதார்த்தமாகவும் எளிமையாகவும் இருந்த மீராவிற்கு இதுவும், கவனிக்கப்பட விரும்பும் பவானி அம்மாவிற்கு அந்த 160 கோடி நெக்லஸும் சரியாக இருக்கும் என்று அவள்தான் சொன்னாள். ஆனால் இந்த ரகசியத்தை யஷ்வந்த் மீராவிடம் சொல்ல போவதில்லை. சொன்னால் அவனது ஹீரோயிசம் டேமேஜ் ஆகிவிடும் அல்லவா? சரி, எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு என்று மீரா தனது கைகளை கட்டிக்கொண்டு சொன்னாள். அவளது முகம் இப்போது தீவிரமாக மாறியது. யஷ்வந்த் தன் பாக்கெட்டுகளில் கைகளை விட்டுக்கொண்டு புன்னகைத்தான். கேளு, என்ன வேணும்னாலும் கேளு. நீ இந்த பரிசுகளை வாங்கினேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட கேள்வி, இதுக்கெல்லாம் உனக்கு எப்படி பணம் கிடைச்சது? How did you manage 160 crores for a necklace?
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உன்னை ஒரு ஏழை, எதுக்கும் உதவாதவன்னு தான் நினைக்கிறாங்க. நான் உன்னை என்னோட ஃபேக் டேட்டா இருக்க கேட்டப்ப கூட நீ ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருந்த. அப்போ இந்த சில மணி நேரத்துல என்ன நடந்தது? நீ நிஜமாவே ஒரு பெரிய பணக்காரனா? ஆர் யூ ஹைடிங் சம்திங் என்று மீரா அவனது கண்களை பார்த்து பதிலுக்காக காத்திருந்தாள். யஷ்வந்த் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். அவனது மூளை இப்போது ஒரு சேஃபான பதிலை தேடியது. இல்ல மீரா, நான் பணக்கார இல்ல. சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிஜமாவே ஒரு ஏழை தான். அப்புறம் என்ன நடந்தது? ஹவு டிட் த டேபிள்ஸ் டர்ன் என்று மீரா ஆர்வத்துடன் கேட்டாள். அது நீ எனக்கு அட்வான்ஸா கொடுத்த பணத்துல ஒரு பெரும் பகுதியை வச்சு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். அதுல எதிர்பாராத விதமா பம்பர் பிரைஸ் ஜெயிச்சிட்டேன். இட் வாஸ் பியோர் லக் என்று யஷ்வந்த் மிகவும் சாதாரணமாக சொன்னான். அது ஒரு பச்சை பொய் என்று அவனுக்கே தெரியும். ஆனால் அவனது கோடீஸ்வர தந்தை திடீரென்று வானத்திலிருந்து குதித்த கதையை சொன்னால் அது மேலும் 1000 கேள்விகளை எழுப்பும். அவனது தந்தை ஏன் இவ்வளவு காலம் அவனை அனாதையாக பூமிக்கடியில் தவிக்க விட்டார் என்ற கேள்விக்கு அவனிடமே பதில் இல்லை. எனவே இப்போதைக்கு இந்த லாட்டரி கதையே பாதுகாப்பானது என்று அவன் முடிவு செய்தான். மீராவின் கண்கள் உற்சாகத்தில் விரிந்தன. வாவ் யஷ்வந்த், நீ உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலி. எவ்வளவு அமௌண்ட் ஜெயிச்ச? யஷ்வந்த் தன் கையில் 3 விரல்களை காட்டினான். என்னது, 1000 கோடியா என்று மீரா ஆச்சரியத்தில் கத்தினாள். தட் இஸ் அன் அன்பிலீவபிள் அமௌண்ட். எனக்கு தெரியும் மீரா, எனக்கே இன்னும் அது கனவு மாதிரி தான் இருக்கு என்று யஷ்வந்த் லேசாக தலையசைத்தான். ஆனா நான் இதையெல்லாம் வீணாக்க போறதில்ல. ஒரு நல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். அப்போதான் நான் திரும்பவும் ஏழையாக மாட்டேன். வெரி குட், அதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று மீரா பாராட்டினாள். 1000 கோடி ரூபாய் பெரிய பணமா தெரிஞ்சாலும் அதை சரியா மேனேஜ் பண்ணலைன்னா ஒரே நைட்ல எல்லாம் காணாம போயிடும். பி கேர்ஃபுல். கண்டிப்பா நான் அதை தான் செய்ய போறேன் என்று யஷ்வந்த் அந்த உரையாடலை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்தான். மீரா புன்னகைத்தாள். சரி மிஸ்டர் பில்லியனர், அட்வைஸ் பண்றது ஏன் வேலை இல்ல. இப்போ உன்னை திரும்பவும் அந்த ப்ளூ மூன் ஹோட்டல்லையே இறக்கி விடணுமா இல்ல வேற எங்கேயாவது போகணுமா? ஆமா, அங்கேயே விடு. அதுதான் இப்போதைக்கு என் வீடு என்று யஷ்வந்த் புன்னகையுடன் சொன்னான். இருவரும் காருக்குள் ஏறினர். மீரா காரை ஸ்டார்ட் செய்து ப்ளூ மூன் ஹோட்டலை நோக்கி ஓட்டினாள். அந்த பயணத்தின் போது இருவருக்கிடையிலும் ஒரு அழகான மௌனம் நிலவியது. சிறிது நேரத்திலேயே அவர்கள் ஹோட்டலின் பிரம்மாண்டமான நுழைவாயிலை அடைந்தனர். யஷ்வந்த் காரில் இருந்து இறங்கி கதவை மூடிவிட்டு மீரா அமர்ந்திருந்த ஜன்னல் ஓரமாக சாய்ந்து அவளை பார்த்து புன்னகைத்தான். அப்போ உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நான் நல்லா நடிச்சது உனக்கு திருப்தி தானே? ஃபியூச்சர்ல என்னோட சர்வீஸ் தேவைப்பட்டா தயங்காம கூப்பிடு. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் யூ. மீரா மீண்டும் வெட்கப்பட்டாள். இருக்கலாம், அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். குட் நைட் யஷ்வந்த், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட். மீரா ஜன்னலை ஏற்றிவிட்டு காரை அங்கிருந்து ஓட்டிச் சென்றாள். அவளது கார் பார்வையிலிருந்து மறையும் வரை யஷ்வந்த் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய திருப்தி உணர்வுடன் அவன் ஹோட்டலுக்குள் நடந்தான். இன்றைய நாள் அவனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியிருந்தது. இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன என்பது அவனுக்கே தெரியாது. விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். சத்தமாக பீட் தட்டி கொண்டிருந்த ஒரு பாப் மியூசிக் கிளப்பின் ரகசிய அலுவலகத்திற்குள் வெளியே இருக்கும் ஆட்டப்பாட்டங்களுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த அறையில் இருந்தவர்கள் வேறு எதுவும் செய்யவில்லை. கட்டுக்கட்டாக பணத்தைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதற்காகவே வைக்கப்பட்டிருந்த அதிநவீன பணம் என்னும் இயந்திரங்கள் இடைவிடாது சடசடவென சத்தமிட்டு கொண்டிருந்தன. சிலர் 500 ரூபாய் நோட்டுகளை அடுக்கினார்கள். சிலர் புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை பிரித்து இயந்திரத்தில் வைத்தார்கள். அந்த இயந்திரங்களின் இயந்திரத்தனமான சத்தமும் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புதிய ரூபாய் நோட்டுகளின் வாசனையும் ஏதோ ஒரு வங்கியின் கரன்சி செஸ்டில் இருப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கிருந்த மனிதர்கள் வங்கியில் வேலை பார்ப்பவர்கள் போல இல்லை. கார்ப்பரேட் உடையணிந்த பணியாளர்களுக்கு பதிலாக உடம்பெல்லாம் விசித்திரமான டாட்டூக்கள் குத்திய அரைகுறை ஆடைகளை அணிந்த முரட்டுத்தனமான ஆண்களும் பெண்களும் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த புனிதமான பணத்தை எண்ணும் போதே அலட்சியமாக புகைப்பிடித்துக் கொண்டும் அவ்வப்போது மது அருந்திக் கொண்டும் இருந்தனர். இதற்கெல்லாம் நடுவில் ஒரு நடுத்தர வயது மனிதன் கையில் ஒரு விலை உயர்ந்த சுருட்டுடன்
ஒரு சொகுசான வெல்வெட் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். தன் கண்முன்னே நடக்கும் பண வேட்டையை ஒரு சாம்ராஜ்யத்தை பார்க்கும் ராஜாவைப் போல அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் சுருட்டை ஒருமுறை ஆழமாக இழுத்து புகைத்து ரசனையுடன் வாயிலிருந்து ஒரு புகை வளையத்தை வெளியேற்றினான். இந்த மனிதனின் பெயர் ஜெயராஜ். இந்த நகரத்தின் அண்டர்வேர்ல்ட் டானாக இவன் அறியப்பட்டான். சாதாரண மக்கள் ஒருமுறை பார்க்க துடிக்கும் பல கோடி ரூபாய் பணம் மலை போல குவிந்து கிடந்தாலும் ஜெயராஜ் ஒரு நல்ல மனநிலையில் இல்லை என்பது அவனது இறுக்கமான முகத்திலேயே தெரிந்தது. அவனது கண்கள் ஏதோ ஒரு நஷ்டத்தை அல்லது துரோகத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு தடித்த உருவம் கொண்ட மனிதன் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே வந்த வேகத்திலேயே அங்கே நிலவிய பதற்றத்தை உணர்ந்து கொண்டான். அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ராஜாவாக அமர்ந்திருந்த ஜெயராஜை கண்டதும் அவசரமாக அவனை நோக்கி வந்து தலை வணங்கினான். வணக்கம் பாஸ். ஜெயராஜ் அவனுடைய வணக்கத்திற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் அலட்சியமாக மற்றொரு முறை புகையை ஊதிவிட்டு பின் மிக குளிர்ந்த குரலில் கேட்டான், டெக்கான் கிரவுன் யூனிவர்சிட்டியில இருந்து வர்ற நம்ம வசூல் ஏன் இந்த வாரம் இவ்வளவு குறைஞ்சிருக்கு? வாட்ஸ் கோயிங் ஆன் தேர்? பாஸ், அது என் தப்பு இல்ல பாஸ் என்று அந்த தடித்த மனிதன் நடுங்கும் குரலில் விளக்க ஆரம்பித்தான். ஜெயராஜின் கோபத்திற்கு ஆளானால் உயிர் திரும்பாது என்பது அவனுக்கு தெரியும். அந்த யூனிவர்சிட்டி டீன் திடீர்னு ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம சரக்கு சப்ளை பண்ற நம்ம பசங்க எல்லாரையும் ஒரே நாள்ல வெளியேத்திட்டான். அவ வேணும்னே நம்ம பிசினஸ காலி பண்ண இப்படி செஞ்ச மாதிரி இருக்கு. ஜெயராஜின் முகம் அப்படியே இறுகியது. அவனது கண்கள் சிவந்தன. ஆனால் அவன் மீண்டும் பேசுவதற்கு முன்பு தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பினான். அந்த டீனுக்கு நாம எப்பவும் கொடுக்க வேண்டிய கமிஷனை கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு அவன் தேவையில்லாத வேலையை செய்யணும்? ஆமா பாஸ், டீனுக்கு அவரோட பங்குல ஒரு பைசா கூட குறையாம எப்பவும் சரியா போயிடுது. ஆனா எதுக்கு அவர் திடீர்னு தன் வார்த்தையை மீறி நம்ம பசங்க எல்லாரையும் வெளியேத்தினார்னு புரியல. அவங்கள வெளியேத்தினது மட்டும் இல்லாம இனிமே நம்ம பசங்க யாரும் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நுழையவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டா. இதனாலதான் எங்களால அந்த ஏரியால கலெக்ஷன் பண்ண முடியல என்று விளக்கினான். அப்படி என்ன தைரியம் அந்த டீனுக்கு? நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்ப இப்படி துரோகம் பண்றானா? Does he think I'm playing games here? ஜெயராஜ் பிசினஸ்ல கை வச்சா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியாதா? ஜெயராஜ் கோபத்தில் கர்ஜித்தான். உண்மை என்னவென்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் அவனது சட்டவிரோத பொருட்களை விற்ற அந்த மாணவர்கள் மொத்த லாபத்தில் 20% கொடுத்து கொண்டிருந்தனர். ஜெயராஜின் சொத்து மதிப்புக்கு இந்த லாபம் ஒரு தூசுதான் என்றாலும் அவன் ஒரு பைசாவை கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என் பிசினஸ்ல தலையிட அவனுக்கு எவ்வளவு தைரியம்? அவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். ஜெயராஜ் சுருட்டை ஓரமாக வைத்துவிட்டு இடி முழக்கம் போன்ற குரலில் உத்தரவிட்டான். அந்த டீனை இப்போவே தூக்கிட்டு வாங்கடா. அந்த தடித்த மனிதன் பயத்துடன் தலை வணங்கினான். சரி பாஸ், இப்பவே ஆளுங்களை அனுப்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓட்டமாக வெளியேறினான். ஜெயராஜ் மீண்டும் அந்த பணக்குவியல்களை பார்த்தான். அவனது முகத்தில் இப்போது ஒரு கொடூரமான நிதானம் குடிகொண்டிருந்தது. அதே நேரத்தில் யஷ்வந்த் தன்னுடைய ஹோட்டல் அறைக்கு திரும்பி நடந்து கொண்டிருந்த போது அவனுடைய மனதில் பல எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. மீரா இன்று மாலை அவனை அவளது காரில் வந்து இறக்கிவிட்டது அவனுக்கு ஏதோ ஒரு உறுத்தலை கொடுத்தது. நானும் ஒரு பெரிய பணக்காரன் தானே, என்கிட்ட மட்டும் ஏன் ஒரு கார் இல்ல என்று அவன் நினைத்தான். அவனிடம் ஒரு சொகுசு கார் இருந்திருந்தால் அவனே கௌரவமாக அவளை அவளது வீட்டில் இறக்கி விட்டிருப்பான். இனிமே நான் அவளோட வெளியில போறதா இருந்தா கண்டிப்பா ஒரு கார் வாங்கணும். ஐ நீட் மை ஓன் வீல்ஸ் என்று யஷ்வந்த் தனக்குள் உறுதி பூண்டான். வாவ், பொண்ணுங்க நினைச்சா பசங்களை என்னென்னவோ செய்ய தூண்டுவாங்கன்னு சொல்றது எவ்வளவு உண்மை பாத்தியா? ஜஸ்ட் பாரு, மீராவுக்காக ஒரு புது கார் வாங்கணும்னு உனக்கு உடனே இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு. லில்லியின் கிண்டலான குரல் திடீரென்று அவனுடைய எண்ண ஓட்டத்தை கலைத்தது. யஷ்வந்த் சலித்து கொண்டான். போ லில்லி, லூசு மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு நிஜமாவே ஒரு கார் தேவை, அதான் வாங்க போறேன். ஒவ்வொரு தடவையும் டாக்ஸிலையும் மத்தவங்க கார்லயும் போறது எனக்கு அவ்வளவு நல்லா இல்ல. இட்ஸ் அபவுட் மை கன்வீனியன்ஸ், ஓகே என்று யஷ்வந்த் அதை ஒரு மேலோட்டமான தேவையாக காட்டி வாதிட்டான். யஷ்வந்த், உன் மனச அப்படியே ஸ்கேன் பண்ணி படிக்கிற சிஸ்டம்னா, சோ என்கிட்ட மறைக்காத. லில்லி ஒரு மெல்லிய சிரிப்புடன் அவனுக்கு நினைவுபடுத்தினாள்.
சரி சரி, நீ ஜெயிச்சிட்ட, போதும் நிறுத்து. யஷ்வந்த் இறுதியில் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான். லில்லி மீண்டும் சிரித்தாள். நீ மீராவை துரத்துறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் அவ உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த அந்த ஹார்ட் பிரேக்க மறக்க வைக்கிறா. ஆனா யஷ்வந்த், நீ உயிரோட இருக்க தேவையான அந்த முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிற உன்னோட மெயின் டாஸ்க மறந்துடாதே. யஷ்வந்த் சலிப்புடன் கண்களை உருட்டினான். லில்லி, என் உயிருக்கே ஆபத்துன்னு இருக்கும்போது அதை நான் எப்படி மறப்பேன்? ஐ எம் நாட் தட் ஸ்டூபிட். எனக்கு தெரியல, ஆனா ஹியூமன் சைக்காலஜி படி காதல் சில சமயம் ஒரு பெரிய சக்தியா இருக்கிறதுக்கு பதிலா மக்களை திசை திருப்போம், ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மாறிடுது. அதான் எச்சரிக்கை செஞ்சேன் என்றாள் லில்லி. லவ்னு இப்போ யார் சொன்னா? we are just friends என்று யஷ்வந்த் தற்காப்புக்காக பேசினான். ரொம்ப டிஃபென்சிவ் ஆகாதே சின்ன பையா. நீ எவ்வளவு தூரம் மறுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மாட்டிக்கிட்டன்னு அர்த்தம். லில்லி தொடர்ந்து கிண்டல் செய்தாள். நீ வேணும்னே என்ன கிண்டல் பண்றதுக்கே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்க போல. யஷ்வந்த் விரக்தியில் தலையில் அடித்து கொண்டான். ஆனால் லில்லி நிறுத்தப் போவதில்லை என்று புரிந்ததும் அவன் பேச்சை நிறுத்தினான். யஷ்வந்த் தன்னுடைய ஆடம்பரமான ஹோட்டல் அறைக்கு சென்று உறங்கினான். அந்த இரவு அமைதியாக கழிந்தது. அடுத்த நாள் காலை அவன் மிகவும் உற்சாகமாக எழுந்தான். ஏனென்றால் அவனுக்கு இன்று யூனிவர்சிட்டியில் வகுப்புகள் இல்லை. அவன் இப்போது அந்த பல்கலைக்கழகத்தின் உரிமையாளர் என்பதால் அவன் வகுப்பிற்கு போகவில்லை என்றாலும் யாரும் அவனை கேட்கப் போவதில்லை. அவன் புத்துணர்ச்சியுடன் குளித்துவிட்டு ஒரு ஸ்டைலான, அதே சமயம் எளிமையான கேஷுவல் உடை அணிந்தான். இன்று அவனது ஒரே லட்சியம் ஒரு கார் வாங்குவது. யஷ்வந்த் ஒரு டாக்ஸியை வரவழைத்து நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான கார் ஷோரூமிற்கு வந்து சேர்ந்தான். அது அவன் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. அப்படியே ஒரு கார் வேர்ல்ட் மாதிரி இருக்கே என்று வியந்தான். டாக்ஸி கட்டணத்தை செலுத்திய பிறகு அவன் ஷோரூமின் நுழைவாயிலை நோக்கி நடந்தான். அவன் உள்ளே நுழைந்த அந்த நொடியே ஒரு இளைஞன் ஓடி வந்து அவனை அணுகி மரியாதையாக தலைவணங்கி வரவேற்றான். வெல்கம் சார், வாங்க, எங்க செக்ஷன்ல வந்து பாருங்க. நீங்க தேடுற பெஸ்ட் கார்ஸ், லேட்டஸ்ட் மாடல்ஸ், பெஸ்ட் பார்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட் டீல். யஷ்வந்த் தலையசைத்தான். அந்த இடம் ஒரே கூரையின் கீழ் பல்வேறு கார் டீலர்களின் தொகுப்பாக இருந்தது. ஒவ்வொரு விற்பனையாளரும் வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுக்க தயாராக காத்திருந்தனர். திடீரென்று ஒரு இளம்பெண் வேகமாக ஓடி வந்து அந்த இளைஞனை தள்ளிவிட்டு குறுக்கே நின்றாள். சார், அவன் சொல்றத கேட்காதீங்க. அது பழைய ஸ்டாக். எங்க கிட்ட வாங்க. நாங்க லேட்டஸ்ட் மாடல்ஸ் கொடுக்கறதோட யாரும் தர முடியாத அளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் தர்றோம். கம் வித் மீ. அந்த முதல் விற்பனையாளன் கோபத்தில் புருவங்களை சுருக்கினான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் இந்த சாரை முதல்ல பார்த்தேன். அவர் எங்க செக்ஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கார். நீ எதுக்கு நடுவுல வர? அந்த பெண் ஏளனமாக சிரித்தாள். நீங்க என்ன ஜோக் பண்றீங்களா? கஸ்டமருக்கு எது பெஸ்டோ அங்கதான் அவர் போவாரு. அண்ட் we are the best choice here. அந்த இளைஞன் விடாமல் பதிலளித்தான். மேடம், எங்க செலக்ஷன் தான் இங்கேயே பெஸ்ட். எங்களோட சர்வீஸும் டாப் நாச் லெவல்ல இருக்கும். நாங்க குவாலிட்டியான வாகனங்களை மட்டும்தான் விற்போம். அந்த பெண் கிண்டலாக தலையாட்டினாள். ஓ ப்ளீஸ், எங்க கிட்ட இருக்கிற டீல்ஸ் மாதிரி இந்த ஷோரூம்லயே யாரும் தர முடியாது. எங்க கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பத்தி விசாரிச்சு பாருங்க. அவர்களின் குரல்கள் இப்போது உயர ஆரம்பித்தன. நீங்க தேவையில்லாம ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. எங்களோட ரெப்புடேஷன் பத்தி இங்க எல்லாருக்கும் தெரியும் என்று அந்த இளைஞன் பதிலடி கொடுத்தான். ரெப்யூட்டேஷனா? ஜஸ்ட் கிவ் மீ a break. அந்த பெண் விடாமல் கத்தினாள். நாங்க கஸ்டமரோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறோம். நாங்க தான் இங்க நம்பர் 1. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பயங்கரமான வாக்குவாதத்தால் யஷ்வந்த் ஒரு நிமிடம் ஆடிப்போனான். ஒரு கார் வாங்க வந்த இடத்துல இப்படி ஒரு போராட்டமா என்று அவன் கவலை அடைந்தான். நிலைமையை சரி செய்ய அவன் தொண்டையை செருமி அவர்கள் இருவருக்கும் நடுவில் நின்றான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்கு எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ப்ளீஸ் காம் டவுன் என்று அவன் குறுக்கிட்டான். அவன் அந்த பெண்ணிடம் திரும்பி பொறுமையாக விளக்கினான். சாரி மிஸ், இந்த தம்பிதான் என்ன முதல்ல கூப்பிட்டார். சோ முதல்ல நான் அவரோட ஆஃபர்களை பார்க்கணும். அதுதான் முறை. ஒருவேளை அடுத்த முறை நான் உங்ககிட்ட வந்து கார் வாங்குறேன், ஓகே? அந்த பெண் ஏமாற்றத்துடன் முகம் சுளித்தாள். சார், ஆனா நாங்க தான் பெஸ்ட். ப்ளீஸ் சார், நான் இங்க வேலைக்கு சேர்ந்து புதுசு. எனக்கு ஒரு சேல்ஸ் கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும் என்று அவள் ஒருவிதமான விரக்தியில் பேசினாள்.
அவளது சூழ்நிலையை புரிந்து கொண்ட யஷ்வந்திற்கு சற்று தலைவலிக்க ஆரம்பித்தது. பாவம், அவளும் பொழைக்கத்தான் பார்க்கறா. அவன் அவளுக்கு பதில் சொல்ல வாயெடுத்த போது கூட்டத்திற்கு பின்னால் இருந்து ஒரு பழக்கமான பெண் குரல் அவன் பெயரை உரக்க அழைப்பதை கேட்டான். யஷ்வந்த், நீயா இது? அந்த குரலை கேட்டதும் யஷ்வந்த் திடுக்கிட்டு திரும்பினான். அந்த குரலுக்கு சொந்தமானவர் யார்? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். யாரோ அழைக்கும் குரல் கேட்டு திரும்பிய யஷ்வந்த் அடுத்த நொடியே முகம் சொலித்தான். அந்த பிரம்மாண்டமான ஷோரூமின் நுழைவாயிலிருந்து அலட்சியமாக நடந்து வந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் அவன் முகம் எரிச்சலில் சுருங்கியது. சான்ஸே இல்ல, இத்தனை கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்த ஊர்ல இன்னைக்கு பார்த்து இவள போயா நான் இங்க பார்க்கணும் என்று தனக்குள் சலிப்புடன் புலம்பிக் கொண்டான். அந்த நேரத்தில் ஒரு பெண் தன் தோழியுடன் மிகவும் பகட்டாக உள்ளே நடந்து வந்தாள். 2 சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்களுக்கு இடையில் நின்று கொண்டிருந்த யஷ்வந்தை பார்த்ததும் அவள் அங்கேயே நின்று அவனை ஏளனமாக முறைத்து பார்த்தாள். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, மாலதி. யஷ்வந்தின் முன்னாள் காதலி, சரண்யாவின் நெருங்கிய தோழி. யஷ்வந்த் சரண்யாவுடன் டேட்டிங் செய்து கொண்டிருந்த காலத்தில் சரண்யாவை அவனிடமிருந்து பிரிக்க திட்டம் போட்டவர்களில் மாலதியும் ஒருத்தி. மாலதிக்கும் யஷ்வந்தை பார்த்ததில் துளி கூட சந்தோஷமில்லை. கார்த்திக் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட செய்தி ஏற்கனவே கேம்பஸ் முழுவதும் தீயாக பரவியிருந்தது. கார்த்திக் நீக்கப்பட்டதற்கு காரணமே யஷ்வந்த் தான் என்கிற பேச்சும் அடிபட்டது. சரண்யாவிற்கு கார்த்திக் தான் சரியான ஜோடி என்று மாலதி எப்போதும் நம்பியதால் யஷ்வந்த் இதில் வெற்றி பெற்றதை கேட்டு அவள் ஆத்திரத்தில் இருந்தாள். மாலதி தன் தோழி தேவியை பார்த்து, அதோ பார் தேவி, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேனே, ஒரு வேஸ்ட் யூஸ்லெஸ் பையன்னு, அவன்தான் இவன் என்று விரல் நீட்டி காட்டினாள். தேவி யஷ்வந்தை ஒரு மேலோட்டமான பார்வை பார்த்துவிட்டு, ஓ, சரண்யாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவன் தானா? பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கான் என்று நக்கலாக கேட்டாள். மாலதி ஏளனமாக சிரித்தாள். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? மண்ணாங்கட்டி. சரண்யாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட இவனுக்கு தகுதி இருந்ததா என்ன? அவன் வெறும் ஒரு ஷேடோ மாதிரி தான் அவ கூட இருந்தா. இவன் லெவல் எங்க, சரண்யாவோட ஸ்டேட்டஸ் எங்க? இவன் அவ பின்னாடி பேட் தூக்கிட்டு போனதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு என்று வன்மத்தை கக்கினாள். தேவி வாய்விட்டு சிரித்தாள். நீ சொல்றது சரிதான் மாலதி. சரண்யா மாதிரி ஒரு ஹாட் அண்ட் ரிச்சான பொண்ணு இவனை எப்படித்தான் சகிச்சுக்கிட்டாளோ? அவங்களுக்குள்ள இருந்தது ஒரு ரிலேஷன்ஷிப்னே சொல்ல முடியாது. இவன் ஏதோ ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இருந்திருக்கணும். இவன் மூஞ்சிய பாரு, ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாதவன் மாதிரி இருக்கான். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா? தேவி மீண்டும் யோசனையுடன் கேட்டாள். இவன் இங்க என்ன பண்றான்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த ஷோரூம்ல ஒரு சின்ன ஸ்க்ரூவை வாங்குற அளவுக்கு கூட இவன் கிட்ட பணம் இல்லையே. ஒருவேளை மத்தவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண கார் வாங்க வந்த மாதிரி சீன் போடுறானோ? இப்ப எல்லாம் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க லோன் எடுத்துட்டு ஆடுறது அதிகமா போச்சு. இவன் கார் வாங்குற அன்னைக்கு இந்த உலகம் அழிஞ்சிடும் தேவி. ஜஸ்ட் இக்னோர் திஸ் பீஸ் ஆஃப் ட்ராஷ் என்று மாலதி கிண்டலாக சொன்னாலும் யஷ்வந்தை அவமானப்படுத்தும் வாய்ப்பை தவறவிட விரும்பவில்லை. சரி வா, இவன் இங்க என்னதான் பண்றான்னு லைவா போய் பார்ப்போம். இவனோட மானத்தை இங்கேயே கப்பல் ஏத்தணும். மாலதி யஷ்வந்தை நோக்கி மிடுக்காக நடந்து வந்தாள். அவளை பார்த்ததும் அவள் ஒரு பெரிய வாடிக்கையாளர் என்று நினைத்த ஒரு சேல்ஸ் கேர்ள் அவசரமாக அவளை அணுகினாள். குட் டே மேம், வெல்கம் டு அவர் ஷோரூம். உங்களுக்கு பிடிச்ச எந்த காரா இருந்தாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க எல்லா பிராண்ட் கார்ஸுமே இருக்கு. யூ ஜஸ்ட் நேம் இட். ஆனால் மாலதியோ அந்த பெண்ணை ஒரு அலட்சியமான பார்வையால் அமைதிப்படுத்தினாள். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் முதல்ல இவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். இவ எதுக்கு இங்க வந்தான்னு எனக்கே தெரியல என்று கூறிவிட்டு யஷ்வந்த் முன்னே நின்றாள். மாலதி யஷ்வந்தை முறைத்து, ஏய், நீ இங்க என்ன பண்ற? வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் ஹியர் என்று அதிகாரமாக கேட்டாள். யஷ்வந்த் அந்த இடம் முழுவதையும் ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு தன் புருவங்களை லேசாக சுருக்கி நக்கலாக கேட்டான். இங்க யார கூப்பிடுறீங்க மேடம்? இங்க நிறைய பேர் இருக்காங்களே. பின்பு அவன் தன் கவனத்தை அந்த சேல்ஸ் கேர்ளிடம் திருப்பி, எக்ஸ்கியூஸ் மீ, ஏய் நீ, அப்படிங்கிறது உங்க பேரா? உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா பேர் வச்சிருக்காங்களே, தமிழ்ல புதுசா ஏதோ அர்த்தம் இருக்கா இதுக்கு என்று கேட்டான். யஷ்வந்த் இவ்வளவு திமிராக பதிலளிப்பதை கவனித்ததும் மாலதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்கிட்ட விளையாடாத யஷ்வந்த், நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நீ இங்க என்ன பண்ற?
என் முன்னாடி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ இன்னும் அதே பழைய பிச்சைக்கார யஷ்வந்த் தான்னு மறந்துடாதே என்று கத்தினாள். மிகவும் அமைதியான தோரணையுடன் யஷ்வந்த் சிரித்தபடியே சுற்றும் முற்றும் பார்த்தான். ஏ மாலதி, இந்த ஷோரூம் என்ன உங்க அப்பா சொத்தா? இல்ல உன் பேரு இங்க எங்கேயாவது போர்டில் எழுதியிருக்கா? இல்ல நீ இங்க மேனேஜரா? ஏன் முன்னாடி அதிகாரம் பண்ண நீ யாருன்னு நினைக்கிற? ஹூ டூ யூ திங்க் யூ ஆர்? நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல நான் ஒன்னும் உன் வேலைக்கார இல்ல என்றான் மிக அழுத்தமாக. யஷ்வந்தின் இந்த தடாலடியான பதிலடியை கேட்டு மாலதி ஒரு கணம் திகைத்து போனாள். பழைய யஷ்வந்த் அவளிடம் பதிலுக்கு பேசினாலும் அவள் குரலை உயர்த்திய அடுத்த நொடியே பயந்து பின்வாங்கி விடுவான். ஆனால் இப்போது இவன் பேசும் தோரணை முற்றிலும் வேறாக இருந்தது. இவனுக்கு நிஜமாவே வாய் ரொம்ப முளைச்சிடுச்சு. யாரோ இவனை ஏத்தி விட்டிருக்காங்க என்று அவள் எரிச்சல் அடைந்தாள். மாலதி கேலியாக சிரித்தாள். உன் முன்னாடியே அதிகாரம் பண்ணக்கூடாது? நீ என்ன அவ்வளவு பெரிய விஐபியா? யார் வேணாலும் எப்ப வேணாலும் மிதிச்சிட்டு போற ஒரு கால் மிதி மாதிரி தான் நீ எப்பவுமே. டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். உன்னோட பேக்ரவுண்ட் எனக்கு நல்லா தெரியும். இங்க இருக்கிற ஒரு டயரை கூட உன்னால வாங்க முடியாது என்றாள். தேவியும் பின்னால் இருந்து கிண்டலாக சிரித்தாள். கரெக்டா சொன்ன மாலதி, இவ ஒரு லோ கிளாஸ் பையன், இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் எப்படி உள்ள விடுறாங்கன்னே தெரியல. யஷ்வந்த் அவளுடைய அவமானங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவன் மீண்டும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்டான், ஓ அப்படியா? நீ என் மேல அவ்வளவு ஆசையா இருக்கியா? எங்க போனாலும் என்னையே துரத்திட்டு வரத பார்த்தா நீ என்ன ஸ்டாக் பண்றியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்ட் சரண்யா கூட இருந்தப்ப நீ எப்பவுமே பொறாமையில தானே எரிஞ்சிட்டு இருந்த. உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலையேன்னு என் மேல வன்மத்தை காட்டுறியா? வாட்? நான் உன்னை ஸ்டாக் பண்றேனா? டோன்ட் ஃபிளாட்டர் யுவர் செல்ஃப் யஷ்வந்த். மாலதி கத்தினாள். எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவ உன்னை விட மில்லியன் மடங்கு பெட்டர். உன்னை மாதிரி ஒரு குப்பையை ஸ்டாக் பண்ணி நான் ஏன் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? ஓ இப்பதான் புரியுது. ஒருவேளை நீ போட்டுட்டு வந்திருக்க இந்த கடன் வாங்கின ட்ரெஸ் தான் உன்னை இப்படி திமிர ஆட வைக்குதோ? லெட் மீ டெல் யூ ஒன் திங். இந்த சீப் ட்ரெஸ் உனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபீலை தராது. நீ எவ்வளவு மேக்கப் போட்டாலும் நீ ஒரு லூசர் தான் என்று கத்தினாள். யஷ்வந்த் மென்மையாக சிரித்துவிட்டு அவளுடைய காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி நக்கலாக சொன்னான், மிஸ் பணக்காரி, அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ளூ மூன் ஹோட்டல்ல ரூம் விலை ரொம்ப சீப்பா இருக்குன்னு நீயும் உன் ஆளும் வெளியே போனீங்களே, அதுக்குள்ள மறந்தாச்சா? அங்க ஒரு ரூம் எடுக்க கூட உனக்கு வக்கில்ல. நீ இங்க வந்து சீன் போடுறியா? யஷ்வந்த் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த சேல்ஸ் ஆட்களின் கண்கள் விரிந்தன. ப்ளூ மூன் ஹோட்டலையே மலிவான இடம்னு சொல்றாரே, அப்போ இவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருப்பார் என்று அவர்கள் திகைத்தனர். அவர்களுக்கு யஷ்வந்தின் நக்கல் புரியவில்லை. அவன் நிஜமாகவே சொல்கிறான் என்று நினைத்தனர். மாலதியின் முகம் இப்போது சுருங்கியது. பழைய ஞாபகங்கள் அவளை சங்கடப்படுத்தினாலும் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. ஷட் அப், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ இங்க பிச்சை எடுக்க வந்திருந்தா அதை மட்டும் பண்ணு என்று வசைபாடினாள். நிலைமை கைமீறி போவதை கண்ட அந்த சேல்ஸ் பையன் விரைவாக தலையிட்டான். மேடம் ப்ளீஸ் அமைதியா இருங்க. என் மேனேஜர் வந்து இதை பார்த்தா ரொம்ப கோவப்படுவார். ப்ளீஸ் காம் டவுன். நீங்க என்ன கார் வாங்க விரும்புறீங்களோ அதை தேடி தர நான் இங்க இருக்கேன். இங்க சண்டை போடாதீங்க என்று வேண்டினான். இருப்பினும் மாலதி அந்த சேல்ஸ் பையன் சொன்னதை புறக்கணித்து விட்டு அவனிடம் யஷ்வந்தை பற்றி கேட்டாள். இந்த இடியட் இங்க என்ன பண்றா? Why are you wasting time with him? இவ ஏதாவது திருட வந்திருப்பான், ஜாக்கிரதையா இருங்க என்றாள். சேல்ஸ் பையன் யஷ்வந்தை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மிகுந்த நம்பிக்கையுடன் சொன்னான், ஆக்சுவலி மேடம், இந்த ஜென்டில்மேன் என்கிட்ட இருந்து ஒரு புது கார் வாங்கத்தான் இங்க வந்திருக்காரு. அவர் கார் வாங்குற ஐடியால தான் இருக்காரு. வாட்? மாலதியும் தேவியும் ஒரே நேரத்தில் கத்தினர். கார் வாங்கவா? இவனா என்று மாலதி நம்ப முடியாமல் கேட்டுவிட்டு அந்த ஷோரூமே அதிரும் அளவுக்கு உறக்க சிரிக்க ஆரம்பித்தாள். தேவியும் அவளுடன் சேர்ந்து கிண்டலாக சிரித்தாள். இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக். இவன் கார் வாங்குறானா? ஒருவேளை பொம்மை கார் எதுவும் இருக்கான்னு கேட்க வந்திருப்பான் என்று தேவி நக்கல் அடித்தாள். சேல்ஸ் பையன் குழப்பத்துடன் முகம் சுளித்தான். மேடம், இங்க சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐ டோன்ட் கெட் இட். அவனால் அவர்களின் சிரிப்பிற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. மாலதி சிரிப்பை அடக்கிக் கொண்டு அந்த சேல்ஸ் பையனிடம் சொன்னாள், லிசன்,
இங்க நிக்கிறானே இந்த ஏழை பையன், இவன் எங்க யூனிவர்சிட்டியிலேயே இருக்கிறதுலயே பரம ஏழை. இவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இவன் உங்க கடையில ஒரு சின்ன சைக்கிள் பெல்ல கூட வாங்க முடியாது. ஹீ இஸ் ஜஸ்ட் வேஸ்டிங் யுவர் டைம். இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க, இல்லனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்று மிரட்டினாள். யஷ்வந்த் எவ்வித சலனமும் இன்றி தன் கைகளை கட்டிக்கொண்டான். மாலதி, நான் ஏன் இங்க எதையும் வாங்க முடியாதுன்னு நீ இவ்வளவு உறுதியா நினைக்கிற? ஒருவேளை என்கிட்ட உன்னை விட அதிகமா பணம் இருந்தா என்ன பண்ணுவ? மாலதி அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு ஒரு பெரிய சவாலை தூக்கி போட்டாள். ஏன்னா நீ ஒரு ஜீரோ. இதோ பாரு யஷ்வந்த், நீ மட்டும் இந்த ஷோரூம்ல ஏதாவது ஒரு காரை இன்னைக்கு வாங்கி காட்டிட்டா நான் இதே கடையை விட்டு ட்ரெஸ் இல்லாம நேக்கடா வெளியே போறேன். திஸ் இஸ் அ சேலஞ்ச். உனக்கு அவ்வளவு தில் இருந்தா இதை செஞ்சு காட்டு என்று கத்தினாள். யஷ்வந்த் அவளை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். அப்போ நீ சொன்ன வார்த்தையில உறுதியா இருக்கியா மாலதி? ஏன்னா நான் கார் வாங்கினதுக்கு அப்புறம் நீ சொன்னதை செய்யாம ஓடிடக்கூடாது என்றான் மிகவும் நிதானமாக. மாலதிக்கு அவன் பேச்சு இப்போது சற்று பயத்தை தந்தாலும் அவன் கார் வாங்க வாய்ப்பே இல்லை என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஆமாடா, நான் சொன்னதுதான் என்று கத்தினாள். அடுத்து என்ன நடக்கும்? யஷ்வந்த் பெட்டில் ஜெயிப்பானா? விறுவிறுப்பான அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஏய் யஷ்வந்த், நீ மட்டும் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு காரையாவது இன்னைக்கு நிஜமாவே வாங்கி காட்டிட்டா நான் இந்த மொத்த ஷோரூமை விட்டு ட்ரெஸ் இல்லாம ஓடி போறேன். இது என் ஓபன் சேலஞ்ச் என்று மாலதி ஆவேசமாக சவால் விட்டாள். மாலதியின் இந்த அருவருப்பான வார்த்தைகளை கேட்ட யஷ்வந்த் கோபப்படுவதற்கு பதிலாக மிகவும் கேலியாக சிரித்தான். அவனது சிரிப்பில் ஒருவிதமான அலட்சியம் கலந்திருந்தது. நிஜமாவா மாலதி? என்ன ஒரு விசித்திரமான ஆசை உனக்கு? அந்த அளவுக்கு உன்னை அசிங்கப்படுத்திக்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கா? சரி, அப்புறம் வருத்தப்படாது என்றான் அவன் கண்களில் ஒரு மின்னலுடன். மாலதி அதற்கு பதிலடி கொடுக்க தன் ஆத்திரமான வாயை திறக்கும்போது ஒரு திடீர் நிசப்தம் நிலவியது. தூரத்திலிருந்து ஒரு விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார் சீறி கொண்டு வந்து அந்த இடத்தின் போர்ட்டிகோவில் நின்றது. அதன் டயர்கள் தரையில் தேயும் சத்தம் அந்த இடத்தையே ஒரு நொடி அதிர வைத்தது. காரிலிருந்து சுமார் 40 வயது மதிக்கத்தக்க கச்சிதமான கோட் சூட் அணிந்த ஒரு நபர் மிகவும் மிடுக்காக கீழே இறங்கினார். அவர் வருவதை பார்த்த அந்த சேல்ஸ்மேன், அதுவரை யஷ்வந்திடம் பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று மரியாதையாக குனிந்து அவசரமாக அவரை நோக்கி ஓடினான். குட் மார்னிங் சார் என்று அவன் மூச்சு வாங்க கூறினான். வந்தவர் அந்த ஷோரூமின் ஜெனரல் மேனேஜர். அவர் ஒரு முறை தன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு தலையசைத்தார். என்னாச்சுங்க? ஏன் இவ்வளோ சத்தம்? யார் அது கத்திட்டு இருக்கிறது? இட்ஸ் டிஸ்டர்பிங் த ஹோல் ஷோரூம் அட்மாஸ்பியர் என்று அதிகாரத்துடன் விசாரித்தார். சாரி சார், அது இங்க 2 கஸ்டமர்ஸ் நடுவுல சின்னதா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. நான் பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க யாருமே நிறுத்துற மாதிரி தெரியல என்று அந்த சேல்ஸ்மேன் மிகவும் பவ்யமாக விளக்கினான். தன் ஷோரூமில் நிலவும் இந்த அநாகரிகமான சூழல் அந்த மேனேஜருக்கு பிடிக்கவில்லை. கஸ்டமர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு பிசினஸை கெடுப்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர் வேகமாக யஷ்வந்த் மற்றும் மாலதி நின்றிருந்த இடத்தை நோக்கி நடந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பிரச்சனை? Why is everyone shouting here? என்று யஷ்வந்த் மற்றும் மாலதி இருவரையும் ஒரு தீர்க்கமான பார்வையால் துளைத்தபடி அந்த மேனேஜர் கேட்டார். மாலதி முந்திக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். மேனேஜர் சார், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஆனா நான் உங்க சேல்ஸ்மேன் கிட்ட இவனை மாதிரி யூஸ்லெஸ் கஸ்டமர்ஸ் மேல நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். ஐ கேன் கேரண்டி யூ, இவனால இங்க ஒரு பழைய டயரை கூட வாங்க முடியாது. ஏன்னா இவ எங்க காலேஜிலேயே பேர் போன ஒரு பரம ஏழை. இவ சும்மா உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் என்று மிக ஆணித்தரமாக விளக்கினாள். அந்த மேனேஜர் யஷ்வந்த ஒரு முறை மேலிருந்து கீழாக துருவி பார்த்தார். யஷ்வந்தின் தோற்றம் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அவனது கண்களில் இருந்த அந்த தன்னம்பிக்கை மேனேஜரை யோசிக்க வைத்தது. சார், இந்த மேடம் சொல்றது உண்மையா? ஆர் யூ ஜஸ்ட் வேஸ்டிங் அவர் டைம் என்று நேரடியாக கேட்டார். யஷ்வந்த் சற்றும் பதற்றமடையவில்லை. இந்த லூசு பொண்ணு என்ன உளறிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல சார். நான் நிஜமாவே ஒரு கார் வாங்க தான் இங்க வந்தேன். ஐ ஹாவ் த மணி. ஆனா என் பர்சனல் விஷயத்துல இவங்க ஏன் இவ்வளவு வன்மத்தோட தலையிடுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஷோரூமுக்கு வர்ற கஸ்டமரை தடுக்க இவங்க யாரு? இஸ் ஷீ த ஓனர் ஆஃப் திஸ் பிளேஸ் என்று யஷ்வந்த் அமைதியாக கேட்டான்.
மேனேஜரின் முகம் இப்போது இன்னும் இறுகியது. அவர் மாலதியை பார்த்து, மேடம், நீங்களும் கார் வாங்கத்தான் வந்தீங்களா? விச் மாடல் ஆர் யூ லுக்கிங் ஃபார் என்று ஒரு தொழில்முறை ரீதியான கேள்வியை கேட்டார். அந்த நேரடியான கேள்வியால் மாலதி ஒரு கணம் தடுமாறினாள். அவள் கார் வாங்கும் எண்ணத்திலேயே வரவில்லை என்பது அவளது முகத்திலேயே தெரிந்தது. இல்ல, நான் இப்போதைக்கு கார் வாங்க வரல, ஜஸ்ட் சும்மா மாடல்ஸை பார்க்க வந்தேன் என்று உண்மையை உளறினாள். வாட்? அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் அந்த மேனேஜர் திடீரென்று புருவத்தை சுளித்தார். சும்மா பார்க்க வந்தீங்களா? அப்போ எப்போ வாங்க போறீங்க? நீங்களும் ஒரு சீரியஸ் கஸ்டமர்னு நினைச்சுதான் எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு இவ்வளவு நேரம் அட்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ பார்க் மேடம், திஸ் இஸ் அ ஷோரூம். அந்த மேனேஜர் கோபத்துடன் தன் சேல்ஸ்மேனிடம் திரும்பினார். இவங்களும் ஒரு கஸ்டமர்னு தானே நீ என்கிட்ட சொன்ன, அப்புறம் எதுக்கு இவங்களை இவ்வளோ நேரம் உள்ள விட்ட? அந்த சேல்ஸ்மேனுக்கு தலை சுற்றியது. மாலதி ஆரம்பத்திலிருந்து மிகவும் திமிராக பேசியதை பார்த்தால் அவளிடம் நிறைய பணம் இருக்கும் என்றும் யஷ்வந்தை விட இவள்தான் பெரிய கார் வாங்குவாள் என்றும் அவன் தப்பு கணக்கு போட்டிருந்தான். சாரி சார், நான் அப்படி நினைச்சிட்டேன் என்று தலையை சொரிந்தான். மாலதிக்கு அந்த மேனேஜரின் குரல் மற்றும் தொனி பிடிக்கவில்லை. அவளது ஈகோ காயப்பட்டது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? வாங்குற எண்ணம் இல்லாம கார் விலை விசாரிக்க ஷோரூம்க்கு வர்றது என்ன தப்பா என்று எகிறினாள். இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்கிறிய மாலதி என்று யஷ்வந்த் இடையில் புகுந்தான். கார் வாங்குற ஐடியாவே இல்லாம உள்ள வந்து விலைய கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம உண்மையா கார் வாங்க வந்த ஒரு கஸ்டமரையும் அசிங்கப்படுத்துற. ஒரு பிரைவேட் இடத்துல வந்து அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா பண்ணுனா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியும்னு உனக்கு தெரியுமா? திஸ் இஸ் ட்ரெஸ்பஸிங் அ நியூசன்ஸ் மாலதி. ஓ, யார் அட்வைஸ் பண்றான்னு பாரு என்று மாலதி கத்தினாள். நீ எல்லாம் ஒரு உண்மையான கஸ்டமரா? எவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து இப்படி பில்டப் கொடுக்கற? நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் யஷ்வந்த், நீ மட்டும் இந்த ஷோரூம்ல ஒரு காரையாவது இன்னைக்கு வாங்கினா நான் இங்க இருந்து ட்ரெஸ் இல்லாம தான் வெளியே போவேன். ஐ எம் ஸ்டிக்கிங் டு மை வேர்ட்ஸ். அப்படியா? சரி, டீல். இப்ப பாரு, நான் இங்க ஒரு கார் வாங்கினா நீ ஒரு வாரம் உள்ள கம்பி எண்ணுவ. ஏன்னா இந்த மேனேஜர் உன்னை இப்போவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறாரு. உன் ட்ரெஸ்ஸை விட உனக்கு அங்க ஜெயில் ட்ரெஸ் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்றான் யஷ்வந்த் மிகவும் குரூரமான புன்னகையுடன். அதே நேரத்தில் அந்த மேனேஜர் இவர்கள் இருவரையும் பார்த்து பற்களை கடித்தார். நீங்க 2 பேரும் இங்க வந்து என் பிசினஸை கெடுக்கிறீங்களா? இன்னைக்கு எதுவும் வாங்காம இங்கிருந்து போனீங்கன்னா 2 பேரையும் உள்ள தள்ளுறேன் பாரு என்று அவர் மனதுக்குள் வஞ்சினம் பூண்டார். இருப்பினும் அந்த மேனேஜர் தன் கோபத்தை யஷ்வந்திடம் காட்டவில்லை. தொழில் தர்மப்படி யஷ்வந்த் இன்னும் ஒரு சாத்தியமான வாடிக்கையாளராகவே தெரிந்தார். ஓகே சார், நீங்க கார் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதால தயவு செஞ்சு இந்த வழியா வாங்க. லெட் மீ ஷோ யூ அவர் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்று அந்த மேனேஜர் யஷ்வந்துக்கு ஷோரூமிற்குள் வழியை காட்டினார். பின்பு கடையின் செக்யூரிட்டியை பார்த்து சைகை காட்டினார். இந்த 2 பெண்களையும் நகர விடாம பிடிச்சு வைங்க. இப்போவே போலீஸை கூப்பிடுங்க. இன்னைக்கு சில பேர் ஜெயில களி தின்ன போறாங்கன்னு எனக்கு உறுதியா தெரியும். பிசினஸ் இடத்துல கலாட்டா பண்றவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை என்று மிக கடுமையான குரலில் உத்தரவிட்டார். மாலதியும் தேவியும் இதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்களின் முகங்கள் ரத்தம் வடிந்தது போல வெளிரி போயின. சார், ப்ளீஸ் சார், நாங்க எதுவும் தப்பு செய்யலையே, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? நாங்க சும்மாதான பேசினோம் என்று தேவி கெஞ்சினாள். எதுவும் செய்யலையா? யஷ்வந்த் அவர்கள் பக்கம் திரும்பி ஏளனமாக சிரித்தான். ஒரு விஐபி கஸ்டமர் தேவையில்லாம வம்புக்கு இழுத்து அவரோட நேரத்தை வீணாக்குனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு அப்புறம் புரியும். என்ஜாய் த ரைட் டு போலீஸ் ஸ்டேஷன். யஷ்வந்தின் வார்த்தைகள் மாலதியின் இதயத்தில் சுருக்கென்று தைத்தன. அவமானம் அவளை சூழ்ந்தது. உன்னால எனக்கு இவ்வளவு அவமானம் வந்துருச்சுடா ஏழை பிச்சைக்காரா. நாங்க ஒருவேளை இந்த மேனேஜரை கோவப்படுத்தி இருக்கலாம், அதனால போலீஸ் வரலாம். ஆனா நாங்க ஜெயிலுக்கு போனா நீயும் எங்க கூட தான் வருவ. ஏன்னா உன்னால இங்க எதையும் வாங்க முடியாது. கடைசியில நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு தெரிஞ்சு உன்னையும் உள்ளதான் தள்ளுவாங்க என்று மீண்டும் ஒரு வன்ம கூச்சலிட்டாள் மாலதி. யஷ்வந்த் ஒரு மர்மமான புன்னகையுடன், சரி மாலதி, நீ எதை நம்புறதுன்னு நினைக்கிறியோ அதையே நம்பு. ஆனா நான் திரும்பி வரும்போது உன் முகத்தை பார்க்க ஆவலா இருக்கேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்றான். மேனேஜர் மீண்டும் செக்யூரிட்டியிடம் கத்தினார். அந்த பெண்களை பிடிச்சு வைங்க. போலீஸ் வர வரைக்கும் அவங்க 1 இன்ச் கூட நகரக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் டிராமா.
மேனேஜர், யஷ்வந்த் மற்றும் அந்த சேல்ஸ்மேன் மூவரும் வெவ்வேறு கார்களை பார்ப்பதற்காக ஷோரூமிற்குள் அந்த தனி அறைக்கு சென்றனர். மாலதியும் தேவியும் பீதியில் இருந்தாலும் யஷ்வந்தும் தங்களைப் போலவே சீக்கிரமா வெளியே துரத்தப்படுவான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தனர். அவ எங்க கார் வாங்க போறா, இப்போவே வெளியே வந்துருவான் பாரு என்று அவர்கள் செக்யூரிட்டி பிடியில் நின்றபடி காத்து கொண்டிருந்தனர். 10 நிமிடங்கள் கழிந்தன. திடீரென்று ஷோரூமின் பிரதான கதவு தானாக திறந்தது. ஒரு புத்தம் புதிய பளபளக்கும் வெள்ளை நிற லிமோசின் கார் மிகவும் கம்பீரமாக ஷோரூமில் இருந்து வெளியே வந்தது. அதன் இன்ஜின் சத்தம் மிகவும் மென்மையாகவும் அதே சமயம் ஒரு அதிகாரத்துடனும் ஒலித்தது. அந்த காரின் டிரைவர் சீட்டில் ஸ்டைலாக அமர்ந்து சன்கிளாஸ் அணிந்து யஷ்வந்த் இருப்பதை பார்த்த அந்த 2 பெண்களும் அப்படியே நிலை குலைந்து நின்றனர். அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. யஷ்வந்த், இவன் எப்படி? இவன் உண்மையிலேயே ஒரு கார் வாங்கிவிட்டானா? அவர்களது மூளை வேலை செய்ய மறுத்தது. அதுவும் சாதாரண கார் இல்லை, ஒரு ராஜ வாழ்க்கைக்கு தேவையான லிமோசின். யஷ்வந்த் தன்னுடைய புதிய காரின் பிரேக்கை லேசாக அழுத்தி ஜன்னலை இறக்கினான். அங்கே நின்று கொண்டிருந்த மேனேஜரை பார்த்து குரல் கொடுத்தான். மேனேஜர் சார், டீல் படி இந்த 2 பேரையும் ஒரு வாரத்துக்குள்ள வைப்பீங்கன்னு நம்புறேன். இவங்க பண்ண டிஸ்டர்பன்ஸ்க்கு அதுதான் சரியான பாடமா இருக்கும். அதை பத்தி நீங்க துளி கூட கவலைப்படாதீங்க யஷ்வந்த் சார். ஐ வில் பர்சனலி டேக் கேர் ஆஃப் திஸ். நீங்க எங்க ஷோரூமோட பிரீமியம் கஸ்டமர். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த யாரையும் நான் விட மாட்டேன் என்று அந்த மேனேஜர் இப்போது மிகுந்த பயபக்தியுடனும் மரியாதையுடனும் பதிலளித்தார். யஷ்வந்த் அங்கே காட்டிய அந்த வங்கி கணக்கு இருப்பு மேனேஜரை தலை சுற்ற வைத்திருந்தது. மாலதியும் தேவியும் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்வதற்குள் யஷ்வந்த் தன் காரின் ஆக்சிலரேட்டரை மென்மையாக அழுத்தினான். அந்த லிமோசின் கார் அந்த டீலர்ஷிப்பை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியே சீறி பாய்ந்தது. போகும் வழியில் அவன் மாலதியை பார்த்து ஒரு நக்கலான பார்வையை வீசிவிட்டு சென்றான். மாலதிக்கு இப்போதுதான் யதார்த்தம் புரிய ஆரம்பித்தது. அவளது சவால் அவளுக்கே வினையாக முடிந்துவிட்டது. அவள் ட்ரெஸ் இல்லாமல் ஓடுவேன் என்று சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போது போலீஸ் பயம் அவளை ஆட்கொண்டது. சரியாக அடுத்த 5வது நிமிடம் ஒரு போலீஸ் ஜீப் சைரன் சத்தத்துடன் ஷோரூமிற்குள் நுழைந்தது. மேனேஜர் சார், யாரோ 2 பொண்ணுங்க உங்க ஷோரூம்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு கலாட்டா பண்ணதா ஒரு ஃபோன் வந்ததே, என்ன பிரச்சனை? ஜீப்ல இருந்து இறங்கிய போலீஸ் அதிகாரிகள் நேராக மேனேஜரிடம் சென்றனர். ஆமா சார், இதோ இந்த 2 ரவுடி பொண்ணுங்க தான். கார் வாங்குற ஐடியாவே இல்லாம உள்ள வந்து தேவையில்லாம எங்க விஐபி கஸ்டமரை தரம் தாழ்ந்து பேசி பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. இவங்களால இந்த ஷோரூம் புகழுக்கே ஒரு களங்கம் வந்துருச்சு. தயவு செஞ்சு இவங்களை கூட்டிட்டு போங்க என்று மேனேஜர் புகார் கொடுத்தார். மாலதி அலறினாள். சார், அவன் ஒரு ஏழை சார், நான் பொய் சொல்லல. மேனேஜர் விடவில்லை. சார், அப்புறம் உங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் பேசினதா சொல்லுங்க. இந்த 2 பேரையும் ஒரு வாரத்துக்கு பெயில் கிடைக்காத அளவுக்கு உள்ள வச்சா நான் அவர் நேர்ல வந்து கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு அலெக்ஸ நல்லா தெரியும் என்று ஒரு குரூரமான புன்னகையுடன் பதிலளித்தார். ஓகே மேனேஜர் சார், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நாங்க பாத்துக்க சொல்றோம் என்று பொறுப்பில் இருந்த அந்த போலீஸ் அதிகாரி பதிலளித்தார். பின் தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டார். அவங்கள கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. மாலதியும் தேவியும் அழுது கொண்டே கெஞ்சிக்கொண்டே போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டனர். யஷ்வந்தை அவமானப்படுத்த நினைத்த மாலதி இன்று தன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அவமானத்தை சுமந்து கொண்டு சிறைக்கு சென்றாள். மாலதியும் தேவியும் திகைத்து நின்றிருந்த நிலையில் போலீஸ் அதிகாரிகள் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று ஜீப்பில் ஏற்றினார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் அந்த இரும்பு கம்பிகளை கடந்து சென்றபோது ஒரு பரிச்சயமான குரல் மாலதியை தடுத்து நிறுத்தியது. மாலதி, நீங்க என்ன பண்ற? தன் பெயரை சொல்லி அழைக்கும் அந்த மெலிந்த குரலை கேட்ட மாலதி திடுக்கிட்டு அந்த திசையை நோக்கி திரும்பினாள். அங்கே கம்பிக்கு பின்னால் களைந்த தலையுடனும் சோர்ந்த முகத்துடனும் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். கார்த்திக், நீயா? நீயே இங்க இருக்க? நீங்க என்ன பண்ற என்று மாலதி அதிர்ச்சியில் உறைந்து போய் கேட்டாள். அவளால் தான் காண்பதை நம்ப முடியவில்லை. காலேஜின் ஸ்டார் பாய் இப்படி ஒரு நிலையில் இருப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களை அழைத்துச் சென்ற அந்த முரட்டு போலீஸ்காரர் அவர்களை பேச அனுமதிக்கவில்லை. ஏய், என்ன அரட்டை வேண்டி கிடக்கு, நடங்க முதல்ல என்று அதட்டியபடி மாலதியையும் தேவியையும் தள்ளிக்கொண்டு முன்னே சென்றார்.
அதனால் மாலதியும் கார்த்திக்கும் ஒரு வார்த்தை கூட தொடர்ந்து பேசிக்கொள்ள முடியவில்லை. மாலதி ஏன் கைது செய்யப்பட்டாள் என்று கார்த்திக்கிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஆனால் தான் எந்த பிசாசினால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறானோ அதே யஷ்வந்தால் தான் மாலதியும் இங்கே வந்திருக்கிறாள் என்பது அந்த நிமிடம் அவனுக்கு தெரியாது. கார்த்திக்கின் குடும்ப வக்கீல் நேற்று முதல் ஸ்டேஷனில் தவம் கிடந்தும் ஜாமீன் வாங்க முடியவில்லை. கார்த்திக் உள்ளே வந்தபோது, என் அப்பா ஒரு ஃபோன் பண்ணா போதும், கமிஷனரே வந்து கதவை திறந்து விடுவார் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவனுடைய செல்வாக்கு மிக்க அப்பா முயற்சி செய்தும் எதுவும் பலிக்கவில்லை. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக கார்த்திக் தன்னை மிகவும் கையால் ஆகாதவனாக உணர்ந்தான். அவனது அண்ணன் சரணுக்கும் அதே நிலைமைதான். அவனது திமிர் எல்லாம் அந்த சிறை அறையின் சுவர்களுக்குள் அடங்கி போயிருந்தது. அவர்கள் இருவரையும் ஒரு வாரம் ஜாமீன் இல்லாமல் சிறையில் வைக்கச் சொல்லி ஆதித்யா போலீஸ் கமிஷனரிடம் தனிப்பட்ட முறையில் ரெக்வெஸ்ட் வைத்திருந்தது அவர்களுக்கு தெரிய வந்தது. கார்த்திக்கின் அப்பா இந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் இடிந்து போனார்கள். ஆதித்யா போன்ற ஒரு பவர்ஃபுல் மனிதனை பகைத்து கொண்டதற்காக அவர் தன் பிள்ளைகளை தொலைபேசியிலேயே விளாசினார். ஏண்டா, அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆதித்யா யாருன்னு தெரியுமா? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? ஏன் மானத்தையே வாங்கிட்டீங்களே என்று அவர் கத்தினார். தன் மகன்கள் செய்த முட்டாள்தனத்திற்காக அவர் ஆதித்யாவிடம் ஃபோன் செய்து மன்னிப்பு கேட்கவும் தயங்கவில்லை. சரணும் கார்த்திக்கும் தன் நண்பனை அவமானப்படுத்தி விட்டதாகவும் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றும் ஆதித்யா கராராக தெரிவித்துவிட்டார். அட்லீஸ்ட் 1 வீக் அவங்க அங்கேயே இருக்கட்டும், அப்போதான் யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு புரியும் என்று ஆதித்யா பிடிவாதமாக இருந்ததை அறிந்த பிறகு கார்த்திக்கும் சரணும் வேறு வழியின்றி அந்த 1 வார தண்டனையை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய இந்த துயரத்திற்கு அந்த பிச்சைக்கார யஷ்வந்தான் காரணம் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த பாவி பயலுக்கு எப்படி ஆதித்யா மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பழக்கம் கிடைச்சது? இது எப்படி சாத்தியம் என்று கார்த்திக் பொறாமையிலும் குழப்பத்திலும் புழுங்கினான். இதற்கிடையில் யஷ்வந்த் 20 கோடி ரூபாய்க்கு தன் வெள்ளை நிற லிமோசின் காரை வாங்கிய பிறகு அடுத்த முக்கியமான வேளையில் இறங்கினான். அது அவனுடைய புதிய சொகுசு வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர்களை வாங்குவது. தன் ரசனைக்கு ஏற்றாற் போல இட்டாலியன் சோபாக்கள், மாடர்ன் டைனிங் டேபிள் என அனைத்தையும் ஆன்லைனிலேயே ஆர்டர் செய்து வாங்கினான். பர்னிச்சர்ஸ் வந்ததும் அவன் அதிக நேரம் தாமதிக்காமல் அந்த ஹோட்டல் அறையை காலி செய்துவிட்டு தன் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தான். ஹோட்டலில் தங்கியிருந்ததை விட இந்த தனிமை அவனுக்கு மிகவும் அமைதியாகவும் ஒரு நிஜமான பணக்கார உணர்வையும் தந்தது. அடுத்தடுத்த நாட்களை அவன் வழக்கம் போல காலேஜ் வகுப்புகளுக்கு சென்று கழித்தான். இதற்கிடையே கார்த்திக் மற்றும் அவனது அண்ணன் கைது செய்யப்பட்ட செய்தி யூனிவர்சிட்டி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியிருந்தது. யஷ்வந்த் கேம்பஸிற்குள் நுழையும் போதெல்லாம் சரண்யாவின் அனல் பறக்கும் முறைப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவள் தன் மீது எவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் சரண்யா இப்போது என்ன நினைத்தால் அவனுக்கு என்ன? இட்ஸ் ஹர் ப்ராப்ளம், நாட் மைன் என்று அவன் அவளை கடந்து சென்றான். பவானி அம்மாவுக்கு பார்ட்டியில் அவன் அளித்த பரிசுகளை பற்றியும் வதந்திகள் பரவின. ஆனால் அதை உறுதிப்படுத்த எந்த ஆதாரமும் இல்லாததால் யஷ்வந்த் பணக்காரனாகிவிட்டான் என்ற செய்தியை பெரும்பாலான மாணவர்கள் நம்பவில்லை. அவன் எங்காவது லாட்டரி அடிச்சிருப்பான் அல்லது யாராவது பெரிய ஆளுங்க கிட்ட டிரைவரா சேர்ந்திருப்பான் என்றுதான் பேசிக்கொண்டார்கள். யஷ்வந்த் இதை புரிந்து கொண்டான். ஒரு ஏழை ஒரே இரவில் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு செல்வதை யாராலும் எளிதில் ஜீரணிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். 1 வாரம் ஓடி மறைந்தது. கார்த்திக்கும் அவனது அண்ணனும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட செய்தி யஷ்வந்திற்கு கிடைத்தது. அடுத்த முறை தன்னிடம் வம்பு வைத்துக் கொள்ளாமல் இருக்க இந்த 1 வார ஜெயில் வாசம் அவர்களுக்கு ஒரு நல்ல லெசனாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஒரு பரபரப்பான மதிய வேளையில் யஷ்வந்த் தன் புதிய வீட்டில் சோபாவில் சாய்ந்திருந்தான். கார்த்திகை பற்றிய தேவையற்ற நினைவுகளில் நேரத்தை வீணடிக்க கூடாது என்று முடிவு செய்த அவன் பசி எடுக்கவே எதையாவது சாப்பிடலாம் என்று தன் ஃப்ரிட்ஜை திறந்தான். ஆனால் அங்கே உணவுப் பொருட்கள் தீர்ந்து போயிருந்தன. ஓ ஷிட், ஸ்டாக் எல்லாம் காலி, ஐ நீட் டு கோ ஃபார் க்ரோசரி ஷாப்பிங் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான்.
உடனே கார் சாவியை எடுத்துக்கொண்டு தன் லிமோசீனில் ஏறி நகரின் புகழ்பெற்ற ஜி பஜார் நோக்கி சென்றான். அவன் காரை அங்கே பார்க் செய்தபோது அந்த பளபளக்கும் வெள்ளை கார் அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மக்கள் தங்கள் வேலையை மறந்து அந்த லிமோசீனையே ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். யஷ்வந்த் காரிலிருந்து இறங்கியதும் எல்லோரும் தன்னை உற்று பார்ப்பதை அவனால் உணர முடிந்தது. லில்லி, எல்லாரும் ஏன் இப்படி பார்க்கறாங்க? இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட் என்று அவன் முணுமுணுத்தான். யஷ்வந்த், நீ ஓட்டிட்டு வந்தது ஒரு சாதாரண கார் இல்ல, லிமோசின். சோ கெட் யூஸ் டு இட் என்று லில்லி சிரித்தாள். யஷ்வந்த் எதையும் கண்டுகொள்ளாத தோரணையுடன் பஜார் கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்த சில நிமிடங்களிலேயே கார்த்திக்கும் சரண்யாவும் தங்கள் சாதாரண காரில் அதே பார்க்கிங் ஏரியாவிற்கு வந்து சேர்ந்தனர். வாவ் கார்த்திக், அந்த கார் பாரு, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் என்று அந்த வெள்ளை லிமோசினை காட்டி சரண்யா உற்சாகமாக கத்தினாள். கார்த்திக்கும் அந்த காரை ஆசையுடன் பார்த்தான். அவனது கண்கள் அந்த காரின் ஒவ்வொரு இன்ச் அழகையும் ரசித்தன. சம கார் சரண்யா, இது அட்லீஸ்ட் 10 கோடிக்கு மேல இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைதான். ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்டா இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்றாரு என்று ஏக்கத்துடன் கூறினான். உண்மை என்னவென்றால் கார்த்திக்கின் அப்பா வசதியானவர்தான். ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான காரை வாங்கி தரும் அளவுக்கு பெரிய மில்லியனர் கிடையாது. அவருக்கு இருந்ததெல்லாம் சில அரசியல் செல்வாக்குகள் மட்டுமே. கார்த்திக் யோசிப்பதற்குள் சரண்யா அவசரமாக காரிலிருந்து இறங்கி அந்த லிமோசின் அருகில் சென்று பல கோணங்களில் போஸ் கொடுத்து போட்டோ எடுக்க ஆரம்பித்தாள். கார்த்திக், இங்க வா, இந்த காருக்கு முன்னாடி நின்னு ஒரு போட்டோ எடுப்போம், இது செமையா வரும் என்று அழைத்தாள். சரண்யா அந்த காருடன் போட்டோ எடுப்பதை பார்த்தபோது கார்த்திக்கின் மனதில் ஒரு கிரிமினல் ஐடியா உதித்தது. கடந்த ஒரு வாரமாக யூனிவர்சிட்டியில் இவனை பற்றி பல கேவலமான பேச்சுகள் ஓடிக்கொண்டிருந்தன. கார்த்திக் ஜெயிலுக்கு போனான், அவனை காலேஜில இருந்து தூக்கிட்டாங்க என்ற பேச்சை மாற்ற ஏதாவது ஒன்று தேவைப்பட்டது. இந்த லிமோசின் காரை வைத்து தன் இமேஜை ஏன் உயர்த்தக்கூடாது என்று அவன் நினைத்தான். அவனும் சரண்யாவும் அந்த காரின் மீது உரிமையோடு சாய்ந்து கொண்டு பல செல்ஃபிகளையும் போட்டோக்களையும் எடுத்து தள்ளினார்கள். அதன் பிறகு கார்த்திக் அவசரமாக அந்த போட்டோக்களை யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் செய்தான். சரண்யாவும் தன் பங்கிற்கு அந்த போட்டோவை பகிர்ந்து மை பேபி ஜஸ்ட் காட் a நியூ கார், so proud of you கார்த்திக் என்று பதிவிட்டாள். அவர்கள் போஸ்ட் செய்த அடுத்த சில நொடிகளிலேயே குரூப்பில் மெசேஜ்கள் தெரிக்க ஆரம்பித்தன. வாவ் கார்த்திக், இது நிஜமாவே உன்னோட காரா? சம ப்ரோ, ஜெயில இருந்து வந்ததும் இப்படி ஒரு மாஸ் ரிட்டர்ன் கொடுப்பன்னு எதிர்பார்க்கல. கார்த்திக் இஸ் பேக். வாழ்த்துக்கள் சரண்யா, கார்த்திக் மாதிரி ஒரு ரிச் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கார் சம கூல். யூனிவர்சிட்டி மாணவர்கள் அனைவரும் கார்த்திக்கை மீண்டும் ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்தனர். இந்த பாராட்டு மழையில் கார்த்திக்கும் சரண்யாவும் தங்கள் போலி பெருமையில் மிதந்தனர். இதற்கிடையில் ஜி பஜாருக்குள் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த யஷ்வந்த் தன் போனில் வழக்கத்தை விட அதிகமாக நோட்டிபிகேஷன் சத்தம் வருவதை கவனித்தான். என்னடா இது, போன் விடாம அடிக்குது என்று சந்தேகத்துடன் போனை எடுத்து பார்த்தான். குரூப்பில் வந்திருந்த போட்டோக்களை பார்த்ததும் யஷ்வந்த் அப்படியே ஸ்தம்பித்து போனான். கார்த்திக்கும் சரண்யாவும் ஒரு வெள்ளை லிமோசின் முன்னால் நின்று சிரித்து கொண்டிருந்தனர். யஷ்வந்த் அந்த போட்டோவை ஜூம் செய்து பார்த்தான். காரின் நம்பர் பிளேட்டை பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அது அவனுடைய கார். அவனது காரை வைத்துக்கொண்டு கார்த்திக் தான் வாங்கியது போல பில்டப் கொடுத்து கொண்டிருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. இந்த பித்தலாட்ட காரணங்க என் காரை வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சீன் போடுறாங்களா என்று யஷ்வந்த் நம்ப முடியாத முகபாவனையுடன் முணுமுணுத்தான். இந்த மாதிரி சீன் போடுறவங்கள நினைச்சாலே எனக்கு கோவமா வருது என்று தனக்குள் முணுமுணுத்த யஷ்வந்தின் குரலில் ஆழ்ந்த வெறுப்பும் ஏளனமும் கலந்திருந்தது. கார்த்திக்கையும் சரண்யாவையும் நினைத்து அவனுக்கு ஒருவித அருவருப்பு கலந்த அவமானம் ஏற்பட்டது. இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி காட்டிக்க இவங்களுக்கு எப்படித்தான் மனசு வருதோ? இவங்க 2 பேருமே வெக்கங்கெட்டவங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமாய் இறங்கி ஒரு அசிங்கமான பித்தலாட்டத்தை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யஷ்வந்த் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான். ஒரு மனிதன் தன்னை மற்றவங்களுக்கு முன்னால் உயர்த்தி காட்டிக்கொள்ள எவ்வளவு வேண்டுமானாலும் கடினமாக உழைக்கலாம். ஆனால்
அடுத்தவனுடைய உழைப்பில் வந்த ஒரு பொருளை தன் கை நீட்டி தொட்டு அது தன்னுடையது என்று பொய் சொல்லி மகுடமாக மாற்றிக்கொள்வது எவ்வளவு பெரிய கேவலம்! இவர்களுடைய போலித்தனத்திற்கு எல்லையே இல்லையா என்று அவன் வியந்தான். யூனிவர்சிட்டி குரூப்ல இப்போ இவனை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, உண்மை தெரிஞ்சா இவன் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்பான் என்று நினைத்து கொண்டான். ஒரு நிமிஷம், இவங்க 2 பேரும் என் கார் பக்கத்துல நின்னு இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்ப இவங்க 2 பேரும் இப்ப வெளியே பார்க்கிங் ஏரியால தான் இருக்காங்கன்னு அர்த்தம் என்று யஷ்வந்த் யதார்த்தத்தை புரிந்து கொண்டான். அவன் கண்கள் மெலிதாக சுருங்கியது. ஷிட், நான் இங்க உள்ள இருக்கேன், அவனுங்க அங்க வெளியே இருக்கானுங்க. நான் இப்போ கார் எடுக்க போனா கண்டிப்பா மாட்டிக்குவேன். அட கடவுளே, இவங்க கண்ணுல மட்டும் நான் இப்போ படாம இருக்கணும், இல்லனா தேவையில்லாத தலைவலியாகிடும் என்று யஷ்வந்த் மனதிற்குள் தீவிரமாக வேண்டிக் கொண்டான். அந்த பார்க்கிங் ஏரியாவில் அவர்களை சந்தித்து அதனால் வரும் தேவையற்ற டிராமாக்களை எதிர்கொள்ள அவன் துளியும் விரும்பவில்லை. அவனது தற்போதைய தேவை நிம்மதியான ஒரு ஷாப்பிங், பின்பு அமைதியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது மட்டுமே. சரண்யாவையும் கார்த்திகையும் முடிந்தவரை தவிர்க்க விரும்பினாலும் அதற்காக போலீசிடம் பிடிபடாமல் தப்பிக்க நினைக்கும் ஒரு குற்றவாளியைப் போல அவன் ஒளிந்து விளையாடப் போவதில்லை. அது அவனது கார், அவன் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனாலும் அந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் அவன் மூடை கெடுத்துவிடும் என்று பயந்தான். போனை மீண்டும் தன் பாக்கெட்டில் போட்ட யஷ்வந்த் மீண்டும் ஷாப்பிங் கார்டை தள்ளினான். அவங்கள பார்த்தா தவிர்க்க முயற்சிப்பேன், ஒருவேளை விதிவசத்தால் நேருக்கு நேர் சந்தித்து விட்டால் அதுதான் விதி என்று நினைத்துக் கொள்வேன், அப்போ பார்த்துக்கலாம் என்று முடிவு செய்தான். அந்த ஜி பஜார் சூப்பர் மார்க்கெட் ஒரு பிரம்மாண்டமான பரப்பளவில் இருந்ததால் அவர்களை பார்க்காமல் நழுவி விடலாம் என அவன் நம்பினான். அவனாவது பரவாயில்ல, இந்த சரண்யா வாயை திறந்தாலே எனக்கு எரிச்சல் வருது, அவளை எப்படிதான் காதலிச்சேனோ என்று பழைய நினைவுகளை சலிப்புடன் உதறினான். காய்கறி பிரிவு, மளிகை பிரிவு, எலக்ட்ரானிக்ஸ் என ஒவ்வொன்றாக தாண்டி சென்றான். யஷ்வந்த் தனக்கு தேவையான பிரீமியம் தரத்திலான மளிகை பொருட்களையும் சில விலை உயர்ந்த பானங்களையும் எடுத்துக்கொண்டான். அவன் ஒரு அடுக்கு அலமாரியிலிருந்த சில வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது யாரோ அவன் பெயரை பின்னால் இருந்து மிக தெளிவாக அழைத்தார்கள். யஷ்வந்த். ஏற்கனவே சரண்யாவையும் கார்த்திகையும் தவிர்ப்பதில் எச்சரிக்கையாக இருந்த யஷ்வந்துக்கு இப்போது அவனை கூப்பிட்ட அந்த பரிச்சயமான பெண் குரல் சரண்யாவுடையது அல்ல என்பது அடுத்த நொடியே தெரிந்தது. சரண்யாவின் குரலில் எப்போதுமே ஒரு திமிரும் அலட்சியமும் இருக்கும். ஆனால் இந்த குரலில் ஒரு இதமும் வாஞ்சையும் இருந்தது. ஒருவேளை உண்மையான யஷ்வந்த் உயிரோடு இருந்திருந்தால் இந்த குரலை கேட்டதும் அவன் இதயம் அப்படியே உருகியிருக்கும். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நெருக்கமான குரல் அது. யஷ்வந்த் மெதுவாக திரும்பினான். அவன் முகம் தானாகவே ஒரு மெல்லிய புன்னகையை ஏந்தி கொண்டது. எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒரு அழகான இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் இருந்த ஆச்சரியம் அவளை இன்னும் அழகாக்கியது. ஜோதி என்று அவன் உற்சாகமாக அழைத்தான். ஹே, நீதானா அது? ஐ கான்ட் பிலீவ் இட் என்று கத்தியபடி ஜோதி ஓடி வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் அவனை கட்டிக்கொண்டாள். யஷ்வந்த் சிரித்துக்கொண்டே அவளை திரும்ப கட்டி அணைத்தான். பழைய யஷ்வந்த் உயிரோடு இருந்தபோது அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்ட 3 உற்ற நண்பர்களில் ஜோதியும் ஒருத்தி. ஆகாஷின் உடலில் உண்மையான யஷ்வந்தின் நினைவுகள் ஒரு டேட்டா போல சேமிக்கப்பட்டிருந்ததால் ஜோதி அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பதும் அவள் எவ்வளவு நல்லவள் என்பதும் அவனுக்கு இயல்பாகவே தெரிந்திருந்தது. ஜோதி நிச்சயம் ஒரு பேரழகிதா. தோல் வரை வெட்டப்பட்ட கருநிற முடி, கச்சிதமான உடல்வாகு என எந்த ஒரு ஆணையும் முதல் பார்வையிலேயே கவர்ந்துவிடும் அம்சம் அவளிடம் இருந்தது. மற்ற மாடர்ன் பெண்களைப் போல ஆடம்பரமாக இல்லாமல் மிகவும் சிம்பிளான உடைகளில் அவள் இருந்தது யஷ்வந்திற்கு மிகவும் பிடித்திருந்தது. ஜோதியை போன்ற அழகான பெண்கள் பொதுவாகவே காலேஜில் இருக்கும் பணக்கார பசங்களுடன் சுற்றத்தான் விரும்புவார்கள். ஆனால் அவள் ஏழையாக இருந்த யஷ்வந்த் கிரிஷ் மற்றும் அரவிந்துடன் பழகுவதைத்தான் அன்றிலிருந்தே தேர்ந்தெடுத்திருந்தாள். இது ஜோதியை பற்றிய அவனது அபிப்பிராயத்தை மேலும் உயர்த்தியது. யஷ்வந்த் கஷ்டப்பட்ட காலங்களில் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது முதல் படிப்புக்கு உதவியது வரை அவள் செய்த நன்மைகள் ஏராளம். மொத்தத்தில் ஜோதி ஒரு மிகச்சிறந்த பெண். அவளுடைய நட்பு ஒரு வரம் போன்றது. மை காட், உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல யஷ்வந்த். உன்னோட ட்ரெஸ்ஸிங், உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க, சம ஹேண்ட்ஸம் என்று ஜோதி வியப்புடன் கூறி அவனை மேலும் கீழும் பார்த்தாள்.
தேங்க்ஸ் ஜோதி, நீயும் எப்பவும் போல அப்படியே தேவதை மாதிரி அழகா இருக்க என்று யஷ்வந்த் புன்னகையுடன் அவளை பாராட்டினான். ஓ ப்ளீஸ், ரொம்ப புகழாதே, அப்புறம் எனக்கு தலைக்கணம் வந்துடும் என்று ஜோதி வெட்கத்துடன் சிரித்தாள். நான் உண்மையத்தான் சொன்னேன், நீ எப்பவுமே அழகாத்தான் இருப்ப, இப்போ இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா தெரியற என்று யஷ்வந்த் மீண்டும் புன்னகையுடன் கூறினான். ஆனால் திடீரென்று ஜோதியின் குரல் சற்று சீரியஸாக மாறியது. அவளது முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்து ஒருவித கவலை குடியேறியது. அது சரி யஷ்வந்த், நீ இப்ப எப்படி இருக்க? ஐ மீன், உனக்கும் சரண்யாவுக்கும் நடுவுல நடந்த கசப்பான விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். என்னோட மெடிக்கல் எக்ஸாம்ஸ் பிஸியான ஷெட்யூல் காரணமா உன்னை வந்து நேர்ல பார்க்க முடியல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஜோதி, அதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். இன்ஃபேக்ட் முன்னை விட இப்போதான் நான் நிம்மதியா இருக்கேன் என்று யஷ்வந்த் அமைதியாக பதிலளித்தான். ஜோதி தன் மீது காட்டும் அந்த தூய்மையான அக்கறையை அவனால் ஆழமாக உணர முடிந்தது. நிஜமாவா சொல்ற? ஆர் யூ ரியலி ஓகே என்று ஜோதி மீண்டும் மிகுந்த அக்கறையுடன் கேட்டாள். ஒரு ஆழமான காதல் தோல்வியிலிருந்து ஒரு பையன் இவ்வளவு சீக்கிரம் மீண்டு வருவது எளிதல்ல என்பது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக அவளுக்கு நன்றாக தெரியும். உண்மையை சொல்வதானால் யஷ்வந்த் இவ்வளவு இயல்பாக இருப்பதைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து கேளுங்கள்.